அல் கஸ்ஸாம் பிரிகேட்டுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் இவ்வளவு நாள் பணைய கைதிகளை மிகவும் பாதுகாப்பாக வச்சிருந்தோம். ஆனால் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் இதுவரையும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை இஸ்ரேலே கொலை செஞ்சிருக்கு. ஸோ இதற்கப்புறம் எங்களால் பாதுகாக்க முடியாது. இருந்த போதும் எங்களால் முடிந்த எல்லா பாதுகாப்பையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். மறுபக்கம் இன்னைக்கு நெத்தன்யாஹுடைய ஸ்டேட்மெண்ட், இனிமேல் போர் நிறுத்தம் என்பதே கிடையாது என்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த எதிரிப்பட நகர்ந்திருக்கு. அப்படிங்கும் போது இன்னும் நாங்கள் சோம்பேறிகளாகவோ அல்லது கோழைகளாகவோ இருக்க மாட்டோம். நாங்கள் இன்னும் வேகமாகவும் இன்னும் உத்வேகமாகவும் நாங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜபாலியா முகாம் பக்கத்துல ஒரு பெரிய கூட்டத்தோட, இஸ்ரேலுடைய பெரிய எதிரி கூட்டத்தோட ஹமாஸ் படை சண்டையிட்டு இருக்குது. ஸோ இந்த படை சண்டையிட்டதில் பல நபர்கள் இஸ்ரேலுடைய துருப்புகள் இறந்துருக்கிறாங்க. அதில் சில நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த நபர்களை, அந்த இராணுவ துருப்புகளை இன்னைக்கு ஹமாஸ் தன் கைவசப்படுத்தி ஜபாலியா முகாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுரங்கத்தின் வழியாக அவங்களை இழுத்து போகக்கூடிய காட்சிகள்லாம் வீடியோக்களாகவும் புகைப்படங்களாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட பல நபர்கள், எண்ணிக்கையில் கரெக்டாக சொல்லலை, பல நபர்களை இஸ்ரேல் இராணுவ துருப்புகளை பணைய கைதிகளாக நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறோம். இது ஒரு மாஸ் கேதரிங், ஒரு மாசான ஒரு செயல்பாடாக காணப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அபு உபைதா தனது ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார். மறுபக்கம் ரஃபாவில் நடந்த அந்த யுஎன்ஆர் மேல நடந்த தாக்குதல் மற்றும் அந்த தீயரிப்புல பல நபர்கள் கருகி இறந்த அந்த சூழல்ல இன்னைக்கு ஹமாஸ் அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய டெல்லவிவ், அஸ்கலான் மற்றும் எலேட், கிரியாட் மோனாட் போன்ற இடங்கள் மேலே தொடர்ந்து ராக்கெட் வீச்சை ஏற்படுத்தியிருக்கு. இல்லை ஷார்ட் ரேஞ்ச் மிஸ்லாக கருதக்கூடிய வெறும் 140 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அல்லது 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பயன்படுத்தக்கூடிய ரசூம் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்தியிருக்கு. அது மாதிரி கமிகாசி ட்ரோன் போன்ற ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்குது. அதே மாதிரி யாசின் 105 பயன்படுத்தி கிட்டத்தட்ட 8 முறை இஸ்ரேல் மேலே இந்த இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்குது. இந்த இராணுவ நடவடிக்கையில் ஏவப்பட்ட இந்த ராக்கெட்டுகளை ஒரு முறை கூட அயன்டோமால தடுக்க முடியல அப்படிங்கிறதா இன்னைக்கு வரக்கூடிய செய்தியாக காணப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, இன்னைக்கு ரொம்ப சிறிய ஒரு தொழில்நுட்பம், பெரிய ஆயுதங்கள் கிடையாது, தொழில்நுட்ப வளர்ச்சி கிடையாது. இருந்த போதும் கிட்டத்தட்ட 200 நாள் இந்த ஹமாஸ் படி தாக்குப்பிடிச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய போராளி குடிகள் தாக்குப்பிடிச்சு தங்கள் பால் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கூட, அதாவது அபு உபைதாவாகட்டும், யஹ்யா சின்வர் ஆகட்டும், முகமது தையீப் ஆகட்டும் போன்ற நபர்களில் எந்த நபர்களையும் இழக்காமல் 200 நாள் ஒரு போரை ரன் பண்ணியிருக்குன்னா அந்த சிறிய படைக்கு எவ்வளோ பெரிய உதவிகளும் நம்பிக்கையும் இறைவனுடைய பொருத்தமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா இன்னும் பல ஆயுதங்கள், பல நவீன பொருட்களும் கிடைச்சிச்சுன்னா இந்த போரை என்னைக்கோ ஒரு யோகத்தின் அடிப்படையில், சரியான தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இஸ்ரேலை காலி பண்ணியிருக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய சின்ன தொழில்நுட்பத்தை வச்சு 200 நாள் தாக்கு பிடிச்சிருக்குன்னா நிச்சயமாக இது உலகில் மிகப்பெரிய ஒரு படையாக இந்த ஹமாஸ் படை காணப்படுது அப்படிங்கிறதான் போர் வல்லுநர்களே கூற்றாக காணப்படுது. மறுபக்கம் இந்த இஸ்ரேல் இந்த 200 நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போரில் எவ்வளோ பெரிய ஒரு பாதகத்தையும் ஒரு அழிவையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய சான்றாக காணப்படுகிறது. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஹிரோஷிமா நாகசாகி அந்த நிலப்பரப்பின் மேலே நடந்த தாக்குதல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய அணுகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டுச்சு, மிகப்பெரிய பாம்பு பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அன்றைய தேதியில் 15 கிலோ எடை உள்ள அணுகுண்டுகள், துப்பாக்கிகள், பீரோங்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக அணுகுண்டை பொறுத்தவரையும் அக்யூரேட்டாக 15 கிலோ என்று சொல்லப்படுகிறது. ஸோ அன்றிலிருந்து இன்னைக்கு கம்பேர் பண்ணோம்னா இந்த 200 நாளில் 75 கிலோ டன் கணக்கு, கிலோ கிடையாது, டன், 75 டன் அளவிலான வெடிமருந்துகளை பயன்படுத்தியிருக்கு. ஹிரோஷிமாவில் 15 டன் அளவிலான வெடிமருந்து என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒப்பீட்டளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக அழிவாக காணப்படுது. இதில் 75 டன்னு சொன்னேன்ல, இதில் இராணுவ தளவாடங்கள், அதாவது இஸ்ரேல் காசா பகுதியில் நடந்த தாக்குதலில் 75 டன் பயன்படுத்துச்சுல, அதில் இராணுவ தளவாடங்கள், அணுகுண்டுகள் மற்றும் இன்னும் பீரோங்கிகள் போன்ற பல ஆயுதங்களை பயன்படுத்தி தான் இதை அழிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய தாக்குதலில் இந்த 75 டன்னில் அமெரிக்காவுடைய பங்கு கிட்டத்தட்ட 90% பங்கு இருந்திருக்கு இந்த ஆயுதங்களில். அப்போ 75% டன் அளவிலான இந்த வெடிமருந்து பொருட்களுடைய தாக்குதலில் 90% அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70% அல்லது 65% மேலே அமெரிக்காவுடைய பங்களிப்பு தான் இந்த இஸ்ரேலில் இருந்திருக்கு. ஸோ அமெரிக்கா இதில் கான்ட்ரிபியூஷன் பண்ணலையாட்டி இந்த போர் என்பது மிகப்பெரிய அளவில் மட்டுப்பட்டு இஸ்ரேல் என்னைக்கோ தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு தான், அதாவது ஹிரோஷிமாவில் நடந்த தாக்குதல், ஒரு சில நாட்களில் நடந்த தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்பை விட காசாவில் அதிக பாதிப்பு அப்படிங்கிறதான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துது. அடுத்து ஸ்பெயின் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்தது இல்லாமல் இன்னைக்கு பலஸ்தீன் என்ற நாடு தனியாக உருவாக வேண்டும். இந்த உருவாகக்கூடிய நாடுல கிழக்கு ஜெருசலத்தை தலைமையிடமாக கொண்டு தனி பலஸ்தீனம் உருவாகும் வரை நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம். இந்த போருடைய நடவடிக்கையில உடனடியாக போர் நிறுத்தத்திற்கான எல்லா வகையான அழுத்தத்தையும் இஸ்ரேலை நோக்கி கொடுப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பெயினுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மறுபக்கம் இன்னைக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் கமிகாசி ட்ரோனை பயன்படுத்தி
உம்முல் அல் ரசஸ் என்ற இடத்திலிருந்து இஸ்ரேலுடைய பர்டிகுலர் இடமா இருக்கக்கூடிய டெல்லவியூ, அஸ்கலான், எலைட், குறிப்பாக எலைட் துறைமுகத்தின் மேல ஈராக்குடைய ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு தலிபான்களை குறித்த பார்வை ரஷ்யாவிட்ட இன்னைக்கு முற்றுமுழுதுமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். ரஷ்யா கடந்த சில மாதங்களாக தலிபான்களோடு நல்ல உறவுல இருக்கிறாங்க. தலிபான்களுடைய செயல்பாடுகள், ஷரியத் கொள்கைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த அடிப்படையில் உலக அளவில் மிகப்பெரிய தீவிரவாதிகளாக கருதப்பட்டு அந்த பட்டியலில் வைக்கப்பட்ட தலிபான்கள் ஆப்கானிஸ்தானுடைய அந்த செயல்பாட்டை இன்னைக்கு ரஷ்யா நீக்கி இருக்கு. இனிமேல் அவர்கள் தீவிரவாத பட்டியலில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தது எல்லாமே இன்னைக்கு தலிபான்களோடு பலகட்ட பேச்சுவார்த்தை மற்றும் இந்த போர் சம்பந்தமான விஷயங்கள், தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்கள் கூட தலிபான்களோடு ரஷ்யா இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறது. மறுபக்கம் சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. பலஸ்தீன் என்ற நாடு இல்லாமல் இஸ்ரேல் என்ற நாடு இருக்காது. பலஸ்தீன் என்ற நாடு நிச்சயமாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் இஸ்ரேல்னால இருக்க முடியாது. இஸ்ரேல் நினைத்தால் கூட அப்படிப்பட்ட செயலில் ஈடுபட முடியாது அப்படிங்கிற கொஞ்சம் தைரியமான ஒரு செய்தியை இன்னைக்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு.